ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டுப்பாவோட சட்டை எப்படி அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அளவுக்காக ஒரு பட்டுப்பாவோட சட்டை எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1.5 வயசு குழந்தைக்குள்ளான அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி பட்டுப்பாவோட கட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அளவு எடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சட்டை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. நல்லா நீட்டாக இதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இப்போது ஒரு பேப்பரில் நீங்கள் நம்ம என்னென்ன அளவுகள்லாம் அளக்குறோமோ அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம அளந்துக்கலாம். உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 13.25 இருக்குது. ஸோ 13.25 குறிச்சிக்கோங்க. அடுத்து இந்த ஓப்பன் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆம்கோல் இறக்கத்துலேருந்து இந்த ஓப்பன் எவ்வளோ இறக்கம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த இறக்கம் முடியுது இல்லைங்களா, ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த இடத்துல இருந்து இந்த ஓப்பன் பார்த்துக்கோங்க. 6 இன்ச் இருக்குது, அதையும் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இறக்கம் பார்த்தீங்கன்னா 2 இறக்கம் தான். அடுத்து இன்னொன்று ஒரு இறக்கம் என்னதுன்னா ஆம்கோல் இறக்கம். அது ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அதாவது கையும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகுற அந்த இடத்துல இருந்து அந்த ஆம்கோல் கர்வ் ஆனது முடிகிற இடம் வரையும். இப்படி உங்களுக்கு பார்க்க கரெக்டாக தெரியல அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம். ஸோ 4.25 வருது. 4.25 நீங்கள் குறிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ இறக்கம் பார்த்தாச்சு, சுற்றளவு பார்க்கலாம். பாடி சுற்றளவு பார்க்குறது எப்படின்னா ஆம்கோல் இறக்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். 6 இன்ச் வருது. 6 இன்ச் குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து தான் பார்க்கணும். ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் இருக்குது. ஸோ 6.25 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து குறிச்சாச்சு. இப்போ கழுத்து இறக்கம் பார்த்துக்கலாம். அப்போ கழுத்து இறக்கம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கழுத்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்கம் முடிகிற இடத்துல இருந்து இந்த மாதிரி பாடி சுற்றளவு பார்த்து நெட்டில் கூட வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த இறக்கம் பார்த்துக்கோங்க. இதையும் நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம். ஸோ 2.5 இன்ச் இருக்குது. 2.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. எதுக்காக இப்படி பார்க்குறோம் அப்படின்னா டானா போட்டு தான் நம்ம டிசைன் வரைஞ்சிருப்போம். ஸோ அதனால தான் இப்படி போடுறோம். இன்னொன்று அவங்களுக்கு நம்ம போட்டுட்டு கழுத்து ஓப்பன் ஓகே, அவங்க அதோட கர்வ் லைன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒடுக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம அகலமாக பண்ணிட்டோம் அப்படின்னா கழுத்து விரிஞ்சிடும். ஸோ உங்கள் ஒடுக்கமாக குறிச்சிருக்காங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி கழுத்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கழுத்து இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஸ்ட்ரைட்டாக இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம், இன்னொன்று கிராஸாகவும் பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் கிராஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கிராஸாக பார்த்துக்கிறேன். 4.5 இன்ச் இறக்கம் இருக்குது. பின்னாடி இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் பின்னாடி இறக்கம் இருக்குது. ஸோ நம்ம கழுத்து வரை பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கையை பஃப் ஹேண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இறக்கம் சரியாக தெரியாது. அப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக எந்த அளவு இறக்கம் வச்சுருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் வச்சுருக்காங்க. 3 இன்ச் வச்சு இங்கே பஃப் தூக்கலாக வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது எந்த இன்ச் அளவு தூக்கலாக வச்சுருக்காங்கன்னா 1 இன்ச் தூக்கலாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 1 இன்ச்சு தூக்கலாக வச்சு நம்ம பஃப் வரையணும். அது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் நாம் எந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்போ ஹேண்டோட டிசைனும் சரி, நெக்கோட டிசைனும் சரி, எந்த மாதிரி நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணிக்கணும் அது பொறுத்து உங்களோட அளவுகளில் மாற்றிக்கோங்க. அதாவது இறக்கமும் சரி, அந்த உயரமும் சரி, அந்த அளவுகளை இந்த மாதிரி சுற்றளவுகளை தயவு செஞ்சு மாற்றிக்காதீங்க. அப்போ அளவுகள் மாறிடும், அவங்களுக்கு லூஸாக இருக்கும், இல்லை ஃபிட் ஆகிடும். ஸோ அந்த அளவுகள்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கை ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா இது முன்கை ஓப்பன். அது 3.5 இன்ச் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் குறிச்சிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா ஆம்கோல் சுற்றளவு நம்ம பார்க்கணும். ஆம்கோல் சுற்றளவு இந்த கர்வ் லைன் வளையுது இல்லைங்களா, இதுதான் அந்த ஆம்கோல் சுற்றளவு. இந்த ஆம்கோல் சுற்றளவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்படி ஃபிங்கரை 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி டேப்பை லைட்டாக கர்வாக வளைச்சி பார்க்கணும். அப்போ தான் கரெக்டான அளவு கிடைக்கும். 5.5 இன்ச். ஸோ ஒரு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சட்டன் மட்டும் எடுத்துக்காதீங்க. சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான். ப்ளவுஸ் கிராஸ் போகும்போது அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுடிதாரு ஒரு எல்லாத்துக்குமே இப்படி தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். ஸோ அளவு எடுத்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்டை அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாவாடை அளவு எடுத்துக்கலாம். பாவாடை அளவு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மொத்த உயரம் அளவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? மொத்த உயரம் ஷோல்டர் டு கீழே பாவாடை இறக்கம் உள்ளது வரையும்.
ஷோல்டர் வந்து பாவாடையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மெத்தடுக்கு பேர் பாடி பாவாடை. இன்னொன்று வந்து ஸ்கர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, அது ஹிப்போட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், அதனால இது பாடி பாவாடை. சரிங்களா, நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நானும் இந்த மாதிரி டைப்ல தான் ஸ்டிச் பண்ண போறேங்கிறனால அதோட பாடியோட இறக்கம் பார்த்துக்கிறேன். 10 இன்ச் வச்சிருக்காங்க. அப்புறம் பேலன்ஸ் மிச்சம் உள்ள அந்த 21 இன்ச்சில் 11 இன்ச் தான் ஸ்கர்ட்டோட இறக்கம். சரிங்களா, அடுத்து இந்த சுற்றளவுலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பாவாடை அளவு எடுத்தோம்ல அதே சுற்றளவு தான் வரும். இன்னொன்று ப்ளஸ் என்ன ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா நெக்கும் கையும் இதில் வந்து கொஞ்சம் லூஸாக வச்சிருக்கணும். கரெக்டாக அதே அளவு வச்சுட்டோம் அப்படின்னா வெளியே தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலேருந்து ஓப்பன் 2 இன்ச்சு, அதாவது ஷோல்டரோட ஓப்பன் 2.5 இன்ச் அப்படின்னா இங்கே வந்து 2.25 இன்ச்சு 2.5 இன்ச் அப்படின்னு கூட வைக்கணும். அங்கே 2னா இங்கே 2. இந்த ஆம்கோல் கர்வும் அதே மாதிரி தான். எல்லாமே இந்த ஆம்கோல் கர்வும் சரி கழுத்தும் சரி கொஞ்சம் அகலமா அங்க பாவாடையில இருக்கும். நம்ம இதை குறுக்கி வச்சு நம்ம மேல உள்ளதை ஸ்டிச் பண்ணிக்கணும். காரணம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக தான். மித்தபடி இதோட அளவுகள் எல்லாம் ஒண்ணு. இப்ப இடுப்போட சுற்றளவு மட்டும் பாத்துக்கலாம். இடுப்புக்கு இங்க என்ன சுற்றளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 இன்ச் வச்சிருக்காங்க. சரிங்களா, நான் இடுப்போட சுற்றளவு இந்த ஃபிளீட்டுக்குண்டானதை நோட் பண்ணிக்கோங்க, 5 இன்ச். அண்ட் தென் அதுக்கப்புறம் மொத்தமா அந்த பாவாடைக்கு எத்தனை மீட்டர் துணி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 23 இன்ச்சு, சென்டிமீட்டரில் வந்து 60 பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1:20 பாயிண்ட் வந்து பாவாடைக்கு உண்டான அளவாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதே அளவு தான் மெயின்டைன் பண்ணணுங்கிறது கிடையாது. இன்னும் எனக்கு பஃப் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1.5 மீட்டர் வரையும் தாராளமாக சின்ன குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் குறைவா 1 மீட்டருக்கும் குறைவாக இருக்கும் போது அந்த குழந்தைகள் நடக்கிறக்குண்டான குழந்தைகளா இருந்துச்சுன்னா தட்டி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவுகள் பூரா எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு இந்த அளவுகளை பேஸ் பண்ணி நம்ம எப்படி லைனிங்கில் வெட்டணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.